இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஒரு ஃபயர் எக்ஸ்டிங்யூஷிங் ரோபோ பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து சில இடங்களில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏதாவது ஃபயர் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா நம்ம வந்து கால் பண்ணி அவங்களுக்கு ஃபயர் ஸ்டேஷனுக்கு கால் பண்ணி அவங்க வந்து ஃபயரை வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். இந்த மாதிரி ரோபோஸ் நம்ம யூஸ் பண்ணோன்னா இது ஆட்டோமேட்டிக்காக ஃபயர் எந்த பக்கம் ஃபயர் இருக்கோ அதை சென்ஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காகவே ஃபயரை வந்து எக்ஸ்டிங்யூஷ் பண்ணிடும். இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லித்தரேன். இதில் வந்து 4 சென்சார்ஸ் இருக்குது. ஃபயர் சென்சார், அதாவது ஃப்ளேம் சென்சார்னு சொல்லுவோம். 1 பேக் சைடு 1, ரைட் சைடு 1, ஃப்ரண்ட் சைடு 1, லெஃப்ட் சைடு 1. ஒரு ஆர்டினோ மைக்ரோ கண்ட்ரோலர் இருக்குது. அப்புறம் மோட்டார் டிரைவர் 1 இதாக இருக்குது. இங்கே ஒரு ஃபெட் டிரைவர் இருக்குது. இது எதுக்கு போட்டிருக்கிறோன்னா இந்த பம்பு மோட்டார் ஒன்று, இதுக்குள்ள ஒரு பம்பு மோட்டார் இருக்குது. இது வந்து வாட்டர் டேங்க். இது 12 வோல்ட் பேட்டரி. இது ஒரு நாசில், நம்ம தண்ணியை வந்து வாட்டர் ஸ்ப்ரே பண்ணுறதுக்காக ஒரு நாசில். 2 கியர் மோட்டர் யூஸ் பண்ணியிருக்கிறோம். ஓகே, ஃப்ரண்டில் வந்து ஒரு கேஸ்டர் வீல் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ ஃப்ரண்ட் சைடு ஃப்ளேம் வருதுன்னா எப்படி ஃபயரை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ லெஃப்ட் சைடு ஃப்ளேம் வருதுன்னா அது எப்படி ஃபயரை எக்ஸ்டிங்யூஷ் பண்ணி பார்ப்போம். இப்போ ரைட் சைடு ஃபயர் வந்துன்னா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகே ஓகே இப்போ பேக் சைடு ஃபயர் வருதுன்னா எப்படி அணைக்குன்னு பார்ப்போம். இது மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிகிட்ருக்குறோம். டிப்ளமோ, என்ஜினியரிங், ஸ்கூல் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்குறோம். உங்களுக்கு இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலோ அல்லது இதை மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து அந்த வாட்ஸ்அப் கீழே கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம். இதோட சர்க்யூட் டயக்ராம், இதோட சோர்ஸ் கோடெல்லாம் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன். நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக கிளியர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையிலே இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.